السلام عليكم ورحمة الله وبركاته. حامدا ونصلي أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நாங்கள் போன பயானில் ரமலான் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 விஷயங்களை பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் தயவால் நாங்கள் இன்றைக்கும் சில விஷயங்களை பார்க்கலாம். 5வது ஒரு விஷயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானின் மூலியமாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது, அல்லாஹ்வுடைய பாதையில் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வஜாஹது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி. அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இந்த முயற்சி என்பது சில பேர் நம்ம எடுப்பதே இல்லை. இந்த முயற்சி எடுத்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு நிறையா விஷயங்கள் தானாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். நாங்கள் அது கிடைத்ததற்கு நாங்கள் சிறிதளவு தான் முயற்சி செய்திருப்போம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய முயற்சியின் காரணமாக, நாங்கள் முயற்சி செய்ததின் காரணமாக என்ன பண்ணுவான், அந்த வேலையை சுலுவாக மாற்றுவான். சில நபர்கள் நாம் பார்ப்போம், அந்த விஷயம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுத்தாலும் அவர்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்விற்காகவே முயற்சி செய்தோம் என்று சொன்னால் அந்த விஷயம் மிகவும் இலகுவாக கிடைக்கக்கூடிய சம்பவங்களை நாங்கள் எத்தனையோ பார்த்திருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், என்னுடைய அடியான் என்னை பற்றி தன்னுடைய மனசில் நினைத்தான் என்று சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், மலக்குகளுடைய அந்த சபையில் அவனை பற்றி நினைப்பேன். அது மட்டுமில்லாமல் அவன் என்னுடைய பக்கம் ஒரு ஜான் வந்தான் என்று சொன்னால் நான் அவனுடைய பக்கம் ஒரு முலம் வருகின்றேன். அவன் என்னுடைய பக்கம் நடந்து வந்தான் என்று சொன்னால் நான் அவனுடைய பக்கம் ஓடோடி வருகின்றேன். என்னுடைய அடியான் என்கிட்ட கையேந்தி துவா கேட்கின்றான் என்று சொன்னால் நான் அவனுடைய துவாவை அவன் கையை இறக்குவதற்கு முன்னாலேயே அந்த துவாவை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முயற்சி எடுப்பதுடைய அந்த பலனை அதிகமாக சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாராவது சபையில் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய நினைப்பை, அல்லாஹ்வுடைய திக்ருகளை அவர்கள் செய்தான் என்று சொன்னால் அங்கு மலக்குமார்களை இறக்குகின்றேன். அந்த மலக்குமார்கள் அவரை பற்றி இஸ்திக்ஃபார் செஞ்சு கொண்டிருப்பார்கள், அதாவது பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு சொல்லுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ரமலானின் மூலியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போராட்டம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் எப்படி என்னது முயற்சி என்பது எடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு காட்டுகின்றான். நாங்கள் காலையில் எந்திரிச்சதிலிருந்து சஹ்ரி செய்வது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு முயற்சி செய்வோம் என்று சொன்னால், அந்த 4 மணிக்கு எந்திரிப்பது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கும். அவனுக்கு பழக்கமில்லாத விஷயமாக இருக்கும். இந்த 4 மணிக்கு எந்திரிப்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ட்ரெய்னிங்காக அவனுக்கு குடுக்குறான். மத்த நாட்கள்ல நீங்க இந்த நேரத்தில் எந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுகலாம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நீங்கள் முயற்சி செய்து அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கலாம். இந்த தஹஜ்ஜுத் தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முயற்சி செய்பவர்களுக்கு எந்த அளவுக்கு பலனை தருகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யாராவது இந்த நேரத்தில் கேட்பவர்கள் உண்டா? நான் அவருக்கு கொடுப்பதற்கு இருக்கின்றேன். யாராவது என்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுவதற்காக இருக்கின்றீர்களா? நான் இந்த நேரத்தில் அவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க தயாராக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் எந்திரிச்சு என்ன பண்றாங்க, முயற்சி செய்பவர்களுக்கு அவர்களுக்கு என்னவாகும், ஒரு பரிசாக அதிகமான வெகுமதிகளை, அதிகமான கிஃப்ட்டுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறேன் என்று சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த தராவீஹ் தொழுகைக்காக வேண்டி நாங்கள் கால்கள் வலிக்க வலிக்க போராடிக் கொண்டு என்ன பண்ணுவோம், தராவீஹ் தொழுகையை தொழுவோம். அதனுடைய பலனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான், எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயங்களை எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். மன நிம்மதியை தருகின்றான். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இந்த ஒரு நாள் ஃபுல்லாக குர்ஆன் ஓதுவதற்கு எங்களுக்கு நேரமே கிடைக்காது. ஆனாலும் சரி நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த குர்ஆனை நாங்கள் ஓதுவோம். குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும்போது எங்களுக்கு மனசில் நிம்மதி என்பது கிடைக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த குர்ஆனை ஓத ஓத அல்லாஹ்வுடைய ஜோதி என்பது எங்களுடைய உள்ளத்தில்
வெளிச்சம் தர ஆரம்பிக்கும். எங்களுடைய உள்ளத்தில் உள்ள அந்த ஜோதி என்பது மீண்டும் மூச்சு பெற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த ரமலானில் எவ்வளவு கோபம் வந்தாலும் சரி, அடுத்த நபர்கள் மீது கோபம் வந்தாலும் சரி, நாங்கள் என்ன பண்ணுவோம்? பொறுத்துக்கொள்வோம். இந்த பொறுத்துக்கொள்வதுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்வோம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி, ஒருவேளை நாங்கள் நின்று கொண்டிருந்த நிலையில் எங்களுக்கு கோபம் என்பது வந்தால் நாங்கள் உட்கார்ந்து விடுவோம். உட்கார்ந்து கொண்டிருந்த நிலையில் எங்களுக்கு கோபம் என்பது வந்தால் நாங்கள் படுத்துக்கொள்வோம். அப்படியும் எங்களுக்கு கோபம் தீரவில்லை என்று சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஒலு செய்வோம். அல்லாஹ் கிட்ட வந்து துவா கேட்போம். இந்த ரமலானில் நாங்கள் எந்த அளவுக்கு துவாவை கேட்கின்றோமோ, எந்த அளவுக்கு அல்லாஹுடைய பாதையில் முயற்சி எடுக்கின்றோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நன்மைகளை செய்வதற்கு வழிகளை திறந்து விடுகின்றான். 6வது விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானின் மூலியமாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். நாங்கள் மனிதாபிமானத்தோடு இருக்க வேண்டும். இந்த ரமலானில் மனிதாபிமானத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உச்சகட்ட நிலைக்கு கொண்டு போக நினைக்கின்றான். இந்த நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனால்தான் யாரெல்லாம் இந்த மாதத்தில் தான தர்மங்கள் செய்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த மாதத்தில் அடுத்த நபர்களுக்கு உதவ நினைக்கின்றார்களோ, அவர்களுடைய நன்மையை நான் பன்மடங்கு ஆக்கி தருகின்றேன். ஒரு ஹதீஸில் வருது, 700 மடங்காக நான் மாற்றி தர்றேன், அதுக்கும் மேலே நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வாக்கு செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தை மனிதாபிமானத்தோடு பரப்புகின்றான். இந்த ரமலானுடைய மாதத்தில் எங்களுக்கு பட்டினியுடைய அந்த வெகுமதியை, அதனுடைய பெருமையை, அதனுடைய சிந்தனையை எங்களுக்கு தருகின்றான். ஏழைகள் எப்படி பசித்து தாகித்திருக்கின்றார்கள் என்று சொல்லி நம்மளுக்கு தெரியுது. ஏழைகளுக்கு பசி என்றால் என்று எவ்வளவு கொடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை கொண்டு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். பசி என்பது ஒரு மிகவும் பெரிய ஒரு தண்டனையாக இருக்கும். அந்த தண்டனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு உணர வைத்து, இதர நபர்களுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? பசியுடன் இருப்பவர்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு சதக்கா கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் சோறு போட வேண்டும். அதிகமாக இந்த நேரத்தில் நீங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானின் மூலியமாக எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை கேட்டுக்கொண்டே இருப்பார்களாம். அந்த துஆ என்ன? யா அல்லாஹ், எனக்கு நல்ல அமல்கள் செய்வதற்கு அருள் புரிவாயாக. ஏழைகளை நேசிப்பதற்கும் எனக்கு அருள் தருவாயாக. அதுபோலவே என்னை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்வாயாக, நரகத்திலிருந்து காப்பாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த ரமலான் மாதத்தில் தான் எங்களுக்கு மனிதாபிமானத்தை உச்சகட்ட நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகின்றான். இறுதியில் எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, இதர 11 மாதங்களும் நாங்கள் எங்களுடைய உடன்பை கவனித்தால், இந்த இறுதியான ரமலான் மாதத்தில் நாங்கள் என்ன பண்ணுகின்றோம்? எங்களுடைய மனசை வலுப்படுத்துகின்றோம். மனசிற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணுகின்றோம். மனசை நாங்கள் என்ன பண்றோம்? அதுக்கு பிடிச்ச துப்பை நாங்கள் தூரமாக்குகின்றோம். அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு அதை வெளிச்சப்படுத்துகின்றோம். அல்லாஹ்வுடைய நினைப்பை கொண்டு எங்களுடைய மூளையையும், எங்களுடைய உடம்பையும், எங்களுடைய மனசையும் நாங்கள் என்ன பண்றோம்? கட்டுப்படுத்துகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரக்கூடிய ரமலான் மாதம் எல்லாமே அவனுடைய நினைப்பில் முயற்சி செய்து கொண்டவர்களாக, மனிதாபிமானம் வளர்த்து கொண்டவர்களாக, அல்லாஹ்விடம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருளட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.